ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கூலம்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம்னா கிளாஸ் 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டரோட பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம், அப்புறம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸில் என்னென்ன பார்த்தோம்னா கன்சர்வேஷன் பார்த்தோம், அப்புறம் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ், இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் என்னங்கிற டெஃபினேஷன்லாம் கூட பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.1 எக்ஸைஸ் 1 இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கூலம்ஸில் தான் நடத்திருக்கணும். ஆனால் கூலம்ஸில் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், வெக்டர்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் திரும்பி நான் உங்களுக்கு நடத்திருந்தேன். திரும்பினா நான் முன்னாடி கிளாஸ் 11th ஃபிசிக்ஸில் வீடியோஸ் போடலை, ஆனால் கிளாஸ் 11th ஃபிசிக்ஸில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்த கான்செப்ட் தான் நான் திரும்பி நடத்தியிருந்தேன். எதுக்காக அப்படி நடத்திருந்தேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு கூலம்ஸ் லா படிக்கணும்னாலும் சரி, அதுக்கப்புறம் சில ஃபோர்ஸ் அனாலிசிஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வெக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவைப்படும், யூஸ்ஃபுல் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன், வெக்டர்ஸை ஃபஸ்ட்டு நடத்திட்டேன். ஸோ இந்த வெக்டர்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சார், நான் கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ்லேயே நல்லா படிச்சுட்டேன் சார், எனக்கு நீங்கள் எதுக்கு சார் சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக குவிஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பேசிக் குவிஸாக தான் இருக்கும். அது குவிஸ் எங்கே இருக்கும்னா இந்த வீடியோவோட கீழே லிங்க்கில் இருக்கும், ஃபஸ்ட் லிங்காக இருக்கும். ஓகேங்களா, அந்த குவிஸ் லிங்க் இருக்கும். அந்த குவிஸ் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் வரும். அந்த கூகுள் ஃபார்மில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல ஒரு டிக் பண்ணிங்க. அப்போனா தான் இப்போ நீங்கள் ஒரு 20 கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். அந்த 20 கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குங்கிற லிஸ்ட்டு வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் இந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேமு, அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ், ஸ்கூல் என்ன, டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் எந்த கிளாஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின் இருக்குங்களா. 20 கொஸ்டின் ரொம்ப சின்ன ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான். இது எதுக்காகனா உங்களுக்கு வெக்டர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, எவ்வளோ தூரம் இல்லை வெக்டர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்றதுக்கு தான். ஸோ என் வீடியோஸை பார்த்துருந்தாலும் உங்களுக்கு இந்த இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் முன்னாடியே நல்லா படிச்சிருந்தாலும் இது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எதுக்காகனா இந்த வெக்டர்ஸை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் கிளாஸ் 12th படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 20 கொஷின்ஸும் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கொடுத்துடலாம். சார் எனக்கு இல்லை சார் எனக்கு தெரியாது சார், வெக்டர்ஸோட பேசிக்ஸ் எனக்கு தெரியலனா, தெரிஞ்சிருந்தா ஓகே, இந்த குவிஸ் எழுதிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இல்லை தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூடியூப் போயிட்டு என்னோட யூடியூப் சேனல் வந்து வினா ஸ்டடீஸ், அதில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வினா ஸ்டடீஸ்னு டைப் பண்ணி வினா ஸ்டடீஸ் டைப் பண்ணோன்னே வருமா, வந்தோடனே இதனுடைய ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சமாக தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸோட பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் எத்தனை வீடியோஸ் இருக்குன்னா ஒரு 15 வீடியோ இருக்கும். ஓகேங்களா, ஸோ 15 வீடியோ இருக்கும். இன்னும் 2 வீடியோ எடுத்துட்டேன், அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மொத்தமாக 17 வீடியோஸ் இருக்கும். மொத்தம் எல்லாம் சின்ன வீடியோஸ் தான், அதாவது 20-25 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்க வீடியோ. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வரும். இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி தெரியும்னா விட்டுருங்க, இல்லை வேறு யார் நல்லா சொல்லி கொடுத்தாலும் பார்த்துங்க, தப்பு இல்லை. எனக்கு என்னன்னா கூலம்ஸ் லா படிக்க போகிறப்ப எனக்கு பேசிக்ஸ், அதாவது வெக்டர்ஸோட பேசிக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கூலம்ஸ் லாவில் யூனிட் வெக்டர் சொல்லும்போது, ஃபோர்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கூலம்ஸ் லா பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கூலம்ஸ் லா ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கூலம்ஸ் லா ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன கூலம்ஸ் லா யார் ஃபஸ்ட்டு இந்த கூலம்ஸ் லா யார் கொடுத்தாங்க அப்படின்னா, கூலும்ன்றவங்க இதை கூலும்ங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த கூலம்ஸ் லா பற்றி டிஃபைன் பண்ணாங்க. சரி சார், ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாருன்னா 2 பாயிண்ட் சார்ஜ் எடுக்க சொல்கிறார். 2 பாயிண்ட் சார்ஜஸ் கன்சிடர் பண்ண சொல்கிறாரு. அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா Q1 கொடுக்குறாரு, Q2 கொடுக்குறாரு. ஓகேங்களா, 2 பாயிண்ட் சார்ஜ், ரெண்டுமே பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ் தான், அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த சார்ஜ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஸோ இப்போ இந்த ஸ்பியர் மாதிரி இருக்குது, இந்த இதில் உங்களுக்கு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இது எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணும்போது இந்த சார்ஜ் Q1 எப்படி இருக்கும், Q2ங்கிறத எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது முன்னாடியே படிச்சதான் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பியரில் நான் சார்ஜ் கொண்டு வரணும். ஓகேங்களா, சார்ஜ் கொண்டு வரணும்னா ஏதாவது எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும், இல்லை எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும். அது எப்படி எடுக்க போகிறேன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி படித்த மாதிரி ஒரு ரப்பர் கிளாத்துங்க, ஒரு சில்க் கிளாத்தோ இல்லை உள்ளன் கிளாத்தோ எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து இதில் ரப் பண்ணணும். ஓகேங்களா, வச்சு தேய்க்கணும். தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, எதுலேருந்து எதர் இந்த ஸ்பியர்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லைனா இந்த இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் ஆகும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்ற பேஸில் அதாவது இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ், அதாவது ஸ்பியர்லேருந்து எலக்ட்ரான்ஸ் உள்ளன் கிளாத்துக்கு இல்லை சில்க் கிளாத்துக்கு போயிடுச்சுன்னா இது என்ன ஆயிரும்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். இதுவே எலக்ட்ரான்ஸ் இந்த உள்ளன் கிளாத்துலேருந்து இதுக்கு வந்துருந்துச்சுன்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ஆயிரும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே வந்துருச்சு, ஸோ எலக்ட்ரான்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும், ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் ஆயிரும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 100 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அப்போ டோட்டலாக என்ன சொல்லணும்னா Q is equal to 100 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது நான் நம்மளுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எதுன்னு தெரியாதனால நான் வெறுமனே ஜென்ரலாக Qன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, புரிஞ்சா? இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ன்றனால நம்ம என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் 100 எலக்ட்ரான்ஸ் இது பறி கொடுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது Qங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ்னால இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டோம், இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்து நம்ம இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வச்சுட்டோம். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வைக்கும்போது சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது சார் என்ன சார் புதுசாக இருக்கே, இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இதெல்லாம் நம்ம குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ்லேயே படிச்சிட்டோம். படிக்காதவங்க, அது தெரியாதவங்க கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ சொன்னதே உங்களுக்கு போதும் தான், இருந்தாலும் அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போ Q1 அப்படிங்கிற சார்ஜ் இந்த ஸ்பியரில் இருக்குது, Q2ங்கிற சார்ஜ் இந்த ஸ்பியரில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்பியரையும் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். எவ்வளோ தூரம் தள்ளி வச்சிருக்கேன்னா 6ங்கிற டிஸ்டன்ஸை தள்ளி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், சரி இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அப்புறம் இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இல்லை பக்கத்தில் வைக்கும்போது என்ன ஆகும்னா ரெண்டு தள்ளி தள்ளி போக பார்க்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அதாவது 2 லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் நம்ம படிச்சிருந்தோமா. ஸோ இதில் லைக் சார்ஜஸ் ரெண்டுமே லைக் சார்ஜஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அப்போ தள்ளி போகும். அப்போ என்ன பண்ணால் தள்ளி போகுதுன்னு என்ன அர்த்தம்னா தள்ளுது, ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் தள்ளுது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் தள்ளுது. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லை, ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜ் தள்ளுது. சிமிலராக செகண்ட் சார்ஜ் ஃபஸ்ட்டு சார்ஜ் தள்ளும், இப்படி செகண்ட் சார்ஜ் ஃபஸ்ட் சார்ஜ் தள்ளும். ஆனால் இந்த கூலம்ஸில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் 2 ஃபோர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போனா இந்த சார்ஜ் மேலே, அதாவது Q2ங்கிற சார்ஜ் மேலே Q1ங்கிற சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் தான் நான் எழுதிட்டேன். ஓகேங்களா, இது இப்படி இன்னும் கொஞ்சம் எப்படி டிஃபைண்டாக இன்னும் கரெக்டாக எழுதுறது எப்படி எழுதுவாங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் 2 பை த சார்ஜ் 1. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் 2, எந்த சார்ஜில் ஆக்ட் ஆகுது, சார்ஜ் 2ல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த சார்ஜ் 2 பை த சார்ஜ் 1 F21. இது நீங்கள் எழுதியும் வச்சுக்கலாம் இங்களா, இல்லைனா மறந்து போயிடுவீங்க இங்கே, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க F12 F21 கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சார்ஜ் 2 இங்களா, F21 என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சார்ஜ் 2 பை தி சார்ஜ் 1 அப்படின்னு எழுதிக்கணும், பை தி சார்ஜ் Q1 அப்படின்னு எழுதிக்கணும், Q1 அப்படின்றது எழுதிக்கணும், F21 எழுதிட்டோம். சரி சார், இப்போ நம்மளுக்கே தெரியும் ரெண்டு ஃபோர்ஸும் ரெண்டுமே தள்ளி தள்ளி போக ட்ரை பண்ணும், இந்த ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோமா. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா கூலும் சார் தான் ஃபஸ்ட்டு உங்களா இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தார். உங்களே ஒரு எக்ஸ்பிரஷன்னா இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தார், இவ்வளோ ஃபோர்ஸ் இதை இப்போ டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னார். இதை அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கன்சிடர் பண்ணார்னா இது எல்லாமே டோட்டலாக இந்த டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டே அவர் ஒரு வேக்கமில் பண்ணார். அதாவது இந்த மாதிரி உள்ள ஒரு காற்று இருக்காது, ஒரு கேஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, தண்ணி எதுவுமே இருக்காது. இவங்க இது என்ன பண்ணார்னா ஒரு வேக்கமில் கன்சிடர் பண்ணார். அதை தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வேக்யூமில் கன்சிடர் பண்ணாங்கன்னு அர்த்தம். ஃப்ரீ ஸ்பேஸ்னாலும் வேக்யூம்னாலும் ஒன்று தான் அந்த கேஸில். ஓகே, ஸோ இப்படி கன்சிடர் பண்ணி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் 2 பை த சார்ஜ் 1 அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ரெண்டு சார்ஜோடைய மேக்னிடியூடை பொறுத்து இருக்குது. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட்ஸ் ஆஃப் த 2 சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நான் புக்கில் லைன் படிச்சு காமிக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q1 Q2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கோ அதை ப்ரொபோஷனலாக இருக்கும் ஃபோர்ஸு. அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படிங்கிறாரு. அதாவது இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் குறைக்க சார்ஜ் அதிகமாகும். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸை குறைக்க ஃபோர்ஸ் அதிகமாகும், இந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ரெண்டு சார்ஜ்லையும் சார்ஜ் அதிகப்படுத்த இந்த ஃபோர்ஸ் அதிகமாகும். இதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி F21 which is equal to ஈக்குவல் டு போட முடியாது, இன்னும் காம்பைன் தான் பண்ணுறோம். ஸோ அப்போ Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்னு போட்டுட்டோமா. சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம், இது ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள். இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் எடுத்திங்கன்னா ஃபோர்ஸ் 21 which is equal to K into Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்தோம், ஆனால் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஏன் கம்ப்ளீட் ஆகலைன்னா ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இந்த வெக்டார் குவான்டிட்டிக்கு ஒரு மேக்னிடியூட் கொடுத்துட்டோம். வெக்டார் குவான்டிட்டினாலே மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். இதுக்கு ஒரு மேக்னிடியூட் கொடுத்துட்டோம், டைரக்ஷன் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. சார் இப்போ நம்ம டைரக்ஷன், அதாவது மேக்னிடியூட் வரைக்கும் வந்துடும், டைரக்ஷன் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வருவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி, இப்போது இதில் டைரக்ஷன் கொண்டு வரதுக்கு நம்ம முன்னாடி இந்த வெக்டர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நம்ம என்ன சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஒரு டைரக்ஷனை சொல்லணும், வெக்டரோட டைரக்ஷன் கொடுக்கணும்னா அதுக்கு தான் நம்ம ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம், யூனிட் வெக்டார்ங்கிற கான்செப்ட்டை கொண்டு வந்தோம். ஸோ இதுலேயும் யூனிட் வெக்டார் கொண்டு வர போகிறோம். அது எப்படி கொண்டு வர போகிறோம்னா இங்கே பாருங்கள். ஸோ அவர் என்ன சொன்னார்னா இந்த லைன் ஜாயினிங் தீஸ் 2 சார்ஜஸை கன்சிடர் பண்ண சொல்கிறார். அந்த ரெண்டு சார்ஜோட சென்டர்லேருந்து ஒரு லைனை வரைஞ்சிக்குங்க. அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லைனில் தான் சார்ஜ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம்னா ஒரு யூனிட் வெக்டாரை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறார். யூனிட் வெக்டாரு, இந்த யூனிட் வெக்டாரை நீங்கள் இங்கேயும் வரையலாம், இங்கேயும் வரையலாம், தப்பு கிடையாது. எங்கேனாலும் வரையலாம், இங்கே கூட வரையலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த டைரக்ஷனில் இருக்கணும், இந்த லைனில் இருக்கணும். ஓகே,
ஸோ அது என்ன சொல்கிறேன்னா இந்த யூனிட் வெக்டாருக்கு நம்ம ஜென்ரலாக கேப்னு போடுமா. ஸோ ஆறுங்கிற யூனிட் வெக்டார் போடுறோம், அதுக்கு கேப் போடுறோம். அதுவும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம 1ல் ஆரம்பித்து 2 வரைக்கும் 2ல் போகிற டைரக்ஷனில் இருக்குது, 1ல் ஆரம்பிக்குது 2 தொடர்ந்து 2 நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதுனால R12ன்னு போடுறோம். அதாவது 1ல் ஆரம்பித்து 2 வரைக்கும் போயிட்டுருக்கு ஒரு நொட்டேஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா R12 is the unit vector starting from the charge Q1 and ending at towards the charge Q2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சரி. இப்போ நம்ம சொல்கிறதே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு வெக்டார் இருக்குது. ஓகே, ஒரு வெக்டார்னாலே அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஒரு மேக்னிடியூட் போடுவோம், அடுத்து ஒரு டைரக்ஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா. இப்போது இந்த இதில் எது வெக்டார், நம்மளுக்கு ஃபோர்ஸ் தான் வெக்டார். இப்போ ஏன்னா ஃபோர்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அந்த ஃபோர்ஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபோர்ஸ் வெக்டார்னால F21 வெக்டார் which is equal to, ஓகேங்களா, இதுக்கு ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் எழுதணும். மேக்னிடியூட் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஓகே, மேக்னிடியூட் வந்து which is proportional to the product of the magnitude of charges divided by square of the distance போட்டோம். இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் எடுத்துட்டு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட்டுட்டோம். ஸோ அப்போ அந்த மேக்னிடியூட் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் K into Q1 Q2 divided by R square. அப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம மேக்னிடியூட் எழுதிட்டோம். அப்போ டேரக்ஷன் எழுதணும்ல, டேரக்ஷனுக்கு தான் நம்ம இங்கே கொண்டு வந்தோம்ல யூனிட் வெக்டார், அந்த யூனிட் வெக்டாரை கொண்டு வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ அது யூனிட் வெக்டார் வந்து R12 கேப். இங்கே மெயினாக நோட் பண்ணிக்கணும், RF force acting on 2-1. ஓகேங்களா, 2-1 சார்ஜ் 2ல் ஆக்ட் ஆகுது பை த சார்ஜ் 1. இங்கே பாருங்கள், ஃப்ரம் தி சார்ஜ் 1 டுவர்ட்ஸ் த சார்ஜ் 2, அதாவது 2-1 1-2 இங்கே மாறி மாறி தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இது ரெண்டு தான் கரெக்டான ஃபார்ம். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் நம்ம புக்லையும் கேட்டிருக்காங்க, கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அப்படின்றோம். ஓகே, இது நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இதை மறக்கவே மாட்டீங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. ஸோ கூலும்ஸ் லா அதுவும் எதில் இருக்குது, வெக்டர் ஃபார்மில் இருக்குது. ஓகே, சரி. இப்போ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இதையே தான் நம்ம புக்லையும் கொடுத்துருக்காங்க. நான் புக்கில் லைன் பை லைனாக படிச்சு காமிச்சிட்டா உங்களுக்கு கூலும்ஸ் லாவோட பேசிக்ஸ் தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப பேசிக் தெரிஞ்சிடும். இன்னும் நிறையா இருக்குது, இல்லை ரொம்ப பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்கான், இந்த இயர் இதை வேண்டாம் விட்டுருங்க, இந்த இயரில் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம கேட்க போகிறதுல தெரிஞ்சுக்கணும் அவசியமும் இல்லை. பட் Coulomb's law, Coulomb deduced the expression for the force between two stationary point charges னு கொடுத்துறாங்க. அதாவது நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், ரெண்டு சார்ஜ்னு சொன்னால் இப்போ இன்னொன்று சேர்த்துங்க, இந்த ரெண்டு சார்ஜும் ரெஸ்ட்டில் இருக்குது, எந்த மூவ்மெண்ட்டில் எந்த மூவ்மெண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்களா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷனரி பாயிண்ட் சார்ஜஸ், இந்த ஃபோர்ஸை சொல்கிறாரு. அந்த ஃபோர்ஸுங்களா சார் அதுதான் ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்சிடர் டூ பாயிண்ட் சார்ஜஸ் Q1 and Q2. இப்போ நம்ம என்ன சொன்னோம், Q1ங்கிறது ஒரு பாயிண்ட் சார்ஜ், Q2ங்கிறது ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு சொன்னோம். இப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் சார்ஜை பற்றி உங்களுக்கு புக்கில் கடைசி பாயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது அடுத்த பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜில் இங்கே இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் தி பாயிண்ட் சார்ஜஸ் இங்கே இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பாயிண்ட் சார்ஜஸ் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போதைக்கு ரெண்டு சார்ஜ் இருக்குது, Q1 Q2ங்கிற சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்குது கன்சிடர் டூ பாயிண்ட் சார்ஜஸ் Q1 and Q2 அட் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்ட்டில் இருக்குது, அதுவும் வேக்கமில் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை வேக்கம்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அண்ட் தே ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டுமே டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் as shown in the figure 1.2 இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிருக்கேன், இவங்க இந்த இன்க்ளினேஷனாக வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம், ஆனால் கரெக்டாக வரையணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சார்ஜ் ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜாக கன்சிடர் பண்ணணும். பாசிட்டிவ் சார்ஜ் மெயினாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் ஃபோர்ஸ் இருக்கணும். இப்படி வரைஞ்சிட்டு இப்படி ஃபோர்ஸ் இருக்க கூட தப்பாயிரும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு வரைஞ்சிட்டு ஃபோர்ஸ் இங்கே தான் இருக்கணும். அப்புறம் யூனிட் வெக்டார் இங்கே போகிறோம். ஸோ R12 கேப்பு, இது F21 கேப், F21 வெக்டார், இது கேப், இது வெக்டாரு, இது கேப். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபிகரில் பார்த்ததுக்கப்புறம் அக்கார்டிங் டு கூலும் என்ன சொல்கிறாருன்னா ஃபோர்ஸ் ஆன் திஸ் சார்ஜ் Q2, Q2ல சார்ஜ் ஃபோர்ஸ் ஆன் திஸ் சார்ஜ் Q2 பை அனதர் சார்ஜ் Q1. இந்த சார்ஜ் Q1னால இந்த சார்ஜில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் F21 வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு K into Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதை டேரக்டாக நீங்கள் நான் சொல்லிட்டேன் சார், டேரெக்டாக இங்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ப்ரொபோஷனல் இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்கும், ரெண்டு இப்படி எடுத்து இப்படி வந்துடணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோன்னா நீங்களும் எனக்கு தெரிஞ்சு இப்படி எழுதி வச்சுங்க. ஓகே, ஏன்னா இது எல்லாமே அடுத்தடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே கொடுத்ததுனால தான் நான் எழுதி வச்சுருக்கேன். எழுதிட்டு ஃபைனலாக அந்த ஃபார்ம் எழுதிக்குங்க. ஆனால் கொஸ்டின் ஆன்சரில் கேட்கும்போது இது மட்டும் எதனாலே போதுமானது உங்களுக்கா. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இதில் R12ங்கிறது யூனிட் வெக்டார் ஃப்ரம் தி சார்ஜ் Q1, அதாவது பாருங்கள் யூனிட் வெக்டார் டேரெக்டாக ஃப்ரம் தி சார்ஜ் Q1 டு தி சார்ஜ் Q2 கொடுத்துட்டாங்க. அப்புறம் K இஸ் தி ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, அது நம்ம சொன்ன மாதிரி ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் எடுத்ததுனால இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது தான் ஞாபகம் இருக்கும். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோமா. இதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம புக் பேக்லேயே பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸில் வெக்டர் ஃபார்ம் ஒன்று கேட்டிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன் டீடைல் கூலும்ஸ் லா அண்ட் இட்ஸ் வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ்னு கேட்டது 5 மார்க் லாங் ஆன்சர் கொஷின். ஷார்ட் ஆன்சர் கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம்
அண்ட் மென்ஷன் வாட் ஈச் டேர்ம் ரெப்ரசன்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த அதாவது அந்த ஷார்ட் ஆன்சர் கொஷனுக்கு எது ஆன்சர்னா இது எழுதிடணும் ஃபஸ்ட்டு இல்லைங்களா கூலும்ஸ்லாம் இன் வெக்டர் ஃபார்ம்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் R12 வெக்டாருங்கிறது என்னது Q1 Q2ங்கிற சார்ஜஸ் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் ஆர்னு போட்டிங்கன்னா இதெல்லாம் டிஃபைன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் கேங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிடணும். வேறு F21 அப்படிங்கிறது எழுதணும். ஏன்னா இதில் எதுவுமே அவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணல. நீங்கள் புக்கில் படிக்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்களா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். F21ங்கிறது ஃபோர்ஸ் ஆன் தி சார்ஜ் Q2 பை த சார்ஜ் Q1 அப்படிங்கிறத எழுதணும். ஓகே, இதெல்லாம் எழுதுனீங்கன்னா தான் வெக்டர் ஃபார்ம் எழுதி இந்த டயக்ராம் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டயக்ராம் போகிறதுல ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஓகேங்களா? அது எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ லாங் ஆன்சர் கொஸ்டின் பார்க்கும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிஷ்னலாக இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. கூலும்ஸ் லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அந்த வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் தான் இந்த இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ். இதில் ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது. 6வது பாயிண்ட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் கூலும்ஸ் ஃபோர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஸோ 6வது பாயிண்ட் தேவைப்படாது சிக்னிஃபிகண்ட் அஸ்பெக்ட்ஸில். பட் இந்த 5 பாயிண்ட் தேவை தான் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸில். ஓகேவா? ஸோ அந்த அஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் அஸ்பெக்ட் பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. பாருங்கள் கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த ஃபோர்ஸ் பேர் என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னாலே இந்த ஸ்டாட்டிக்ங்கிற வார்த்தையிலே என்ன அர்த்தம்னா ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். அதாவது இந்த சார்ஜ் ரெஸ்ட்டாக இருக்கும்போது அது எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக அந்த இதில் படிக்கிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு சொல்கிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. ஓகே, சார்ஜ் ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இதான் வரும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திஸ் இதுதான் சொல்கிறாங்க. பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் தி 2 பாயிண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டாங்களா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் தி 2 பாயிண்ட் சார்ஜஸ் 2 பாயிண்ட் சார்ஜஸோட மேக்னிடியூட் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டாங்க. அதாவது அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் எங்கே இருக்குது, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் வந்து 6. ஸோ அதனால இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால கொடுத்தாச்சா. ஸோ இதுதான் இது மெயின். ஓகேங்களா? இது மெயின், இதுதான் பேசிக்கே. இது ஏன் இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ட்ஸாக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இதுதான் பேசிக்கே. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலாவே டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் இப்போ அடுத்து வருவோம். இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மேக்னிடியூடை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டோம், மேக்னிடியூடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டைரக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி டைரக்ஷன் என்னன்னா அந்த ஃபோர்ஸ் ஆன் தி சார்ஜ் Q2. இங்கே பாருங்கள், சார்ஜ் Q2ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அங்கே இட் இஸ் எக்ஸர்டட் பை த சார்ஜ் Q1. யாரால் வந்துச்சு அந்த ஃபோர்ஸு, இந்த Q1ங்கிற சார்ஜ்னால தான் இந்த ஃபோர்ஸ் சார்ஜ் Q2ல ஃபோர்ஸ் வந்துச்சு. இல்லைங்களா? இட் லைஸ் ஆன் தி ஆல்வேஸ் லைஸ் அலாங் தி லைன். ஆல்வேஸ், இது ரொம்ப மெயின். ஆல்வேஸ் லைஸ் அலாங் தி லைன். எப்பயுமே இந்த லைனில் தான் இருக்கும். அந்த லைன் எப்படி இருக்குன்னா லைன் ஜாயினிங் தி சென்டர் ஆஃப் தி தீஸ் 2 சார்ஜஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? லைன் ஜாயினிங் தீஸ் 2 சார்ஜஸ்னு கொடுத்துட்டாங்க. முடிஞ்சதா? இப்போ தான் வரும் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூனிட் வெக்டார்னு ஒன்று கொண்டு வராங்க. R12 கேப் இஸ் த யூனிட் வெக்டார் பாயிண்டிங் ஃப்ரம் தி சார்ஜ் Q1. இல்லைங்களா? இந்த இதுலேருந்து இதுக்கு R12ங்கிற யூனிட் வெக்டார் வரைகிறாங்க. பாயிண்டிங் ஃப்ரம் தி சார்ஜ் Q1லேருந்து பாயிண்ட் ஆகுது டுவர்ட்ஸ் தி சார்ஜ் Q2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா? டுவர்ட்ஸ் தி சார்ஜ் பாயிண்ட் ஃப்ரம் சார்ஜ் Q1 to Q2 கொடுத்தாங்க. இட் ஷோன் இந்த ஃபிகர் 1.2. அதுதான் இங்கே திரும்பி கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. அதுக்கடுத்து இது இவ்வளோ வரைக்கும் முடிஞ்சதா. இதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொல்லலைன்னா இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் முடிச்சு. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருந்தோம் Q1 சார்ஜ், இன்னொரு சார்ஜ் பேர் Q2ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். தே ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் 6. ரெண்டுக்குமே பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருந்தோம், ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. ஸோ அதை தான் என்ன சொல்லியிருந்தோம், F21 வெக்டார்னு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு யூனிட் வெக்டார் வரைஞ்சிருந்தீங்க. ஓகே, இது வரைக்கும் வரைஞ்சிருந்தோம். R12 கேப்னு வரைஞ்சிடும். இது ஈஸியாக வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சார்ஜில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி இந்த சார்ஜிலும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால தான் நம்ம எப்பயுமே 2 சார்ஜையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது ரெண்டுமே தள்ளி போகும். அப்போ இந்த சார்ஜ்லையும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல, அதை என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபோர்ஸுக்கு இங்கே வச்சு இப்படி வரைய போகிறோம். வரையும் போதே உங்களுக்கு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் லென்த்தில் வரைங்க. அப்படியே மெஷர் பண்ணி வரையணும் அவசியம் இல்லை, பட் வரையும் போதே சேம் லென்த் வரைஞ்சா பெஸ்ட்டு. ஆனால் நம்ம புக்கில் இந்த அளவுக்கு இந்த டயக்ராம் கொடுக்கல, இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சார்ஜ் 1 பை த சார்ஜ் 2. என்னன்னா சார்ஜ் 1ல தான் ஆக்ட் ஆகுது இந்த ஃபோர்ஸ், அதனால் இப்படி வரைஞ்சிட்டேன். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சார்ஜ் 1 பை த சார்ஜ் 2. ஸோ அது பை த சார்ஜ் 2. இது வந்து F12 வெக்டார். ஓகேங்களா? F12 வெக்டார். ஓகே, சரி. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட்டு F21 வெக்டார் வரைஞ்சிருந்தோம். சரி, நான் இதில் எழுதிடுறேன், இந்த டைரக்ஷன்லேயே, அதாவது அந்த பக்கமே எழுதிடுறேன் குழப்பாமல். F21 வெக்டாரை பற்றி நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயரு
ஓகேங்களா. இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கே Q1 Q2 டிவைட் பை R2. அதனுடைய வேல்யூ இன்னும் டேரக்ஷன் என்னது R12 கேப். மெயினாக நோட் பண்ணுங்கள், இங்கே வெக்டார்னு போட்டாலே இந்த யூனிட் வெக்டாரை போடணும். வெக்டார் போடலை, வெறுமனே F21 மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா இதனுடைய இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட்னு அர்த்தம். அப்போ அந்த கேஸில் வெறுமனே K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R2 போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த வெக்டர்னு போட்டிங்கன்னா அந்த யூனிட் வெக்டாரோட கண்டிப்பாக வேணும். ஏன்னா வெக்டர்னா டேரக்ஷன் இருக்கணும், மேக்னிடியூட் இருக்கணும். மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் போதாது. ஓகே, சரி, இது வரைக்கும் ஓகே. F21 வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ F12 வெக்டார் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அதே தான் F12 வெக்டார் இருக்கும், அதே தான் விச் இஸ் அதே K இன்ட்டு, ஏன்னா 2 சார்ஜ் மட்டும்தான் நடக்குது, ஆனால் 2 சார்ஜுக்கு அதே தான் Q1 Q2 டிவைடட் பை R2 அப்படியே போட்டுட்டு இப்போ இதுக்கு மேக்னிடியூட் போட்டோம். டேரக்ஷன் எப்படி போடுவீங்க? டேரக்ஷனுக்கு திரும்பி ஒரு யூனிட் வெக்டார் டிஃபைன் பண்ணணும். அந்த யூனிட் வெக்டாரை அழகாக டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து, அதாவது ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி போகுதுனால இப்படி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த டேரக்ஷனில் போகணும். நீங்கள் இங்கே வரைஞ்சாலும் சரி, இல்லை நடுவில் வரைஞ்சாலும் சரி, இல்லை இந்த பக்கம் வரைஞ்சாலும் சரி, ஆனால் அதனுடைய லென்த் ஒன்றா இருக்கணும், இதனுடைய லென்த் ஒன்றா இருக்கணும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இது வந்து யூனிட் வெக்டார், அதனால் ஆர்னு போடுறேன், ஆர் கேப்னு போட்டுக்கிறேன். ஆனால் இது எங்கேருந்து வருது? சார்ஜ் 2லேருந்து சார்ஜ் 1க்கு போகிற மாதிரி இருக்கிறதுனால R21 அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறேன், R21. இங்கே பாருங்கள், இதுலேயுமே தெரிஞ்சிடும் 1 to 21 மாறி மாறி இருக்கும். 21 1 2 இது ஞாபகம் இருக்கணும். இது 1-2ங்கிறது என்னது? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சார்ஜ் 1. சார்ஜ் 1ல ஆக்ட் ஆகிறதுனால 1 ஃபர்ஸ்ட் எழுதுறோம், பை தி சார்ஜ் 2னால 2 ஃபர்ஸ்ட் செகண்ட் எழுதுறோம். ஓகே, ஆன் தி இது எழுதி கூட வச்சுங்க, தப்பே கிடையாது. நான் குழம்பிடுவீங்க. F12ங்கிறது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன், ஓகே, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சார்ஜ், ஓகே, சார்ஜ் Q1 பை தி சார்ஜ் Q2. இங்கே எழுதி வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இங்கே அதே மாதிரி இங்கேயும் எழுதியிருந்தேன் பார்த்தீங்களா? இங்கே F21 Q2 பை Q1, இதில் Q1 பை Q2. ஓகே, சரி, இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இப்போது இதில் இந்த மெயினாக என்னென்னா இந்த R21 கேப்புக்கும் இதுங்க இந்த மேக்னிடியூட அழிச்சிட்றேன், கன்ஃபியூஸ் பண்ணாமல். ஓகே, இப்போ ரெண்டு ஃபோர்ஸையும் நீங்கள் ஈஸியாக தெரியும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி இதுதான் வெக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறது. இப்போது இங்கே பாருங்கள், இந்த R12 கேப் இங்கே இருக்குது, R21 கேப் இருக்குது. ரெண்டுமே ஒரே யூனிட் வெக்டார் தான், பட் டேரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால, அதாவது மேக்னிடியூட் ரெண்டுமே யூனிட் வெக்டார் தான், பட் டேரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எழுதுறேன்னா R12 கேப் விச் இஸ் ஈக்குவல் டு R21 கேப்பு, பட் நெகட்டிவாக இருக்கணும். இங்கே பாருங்கள், R12 கேப்பு விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் R21 கேப்னு எழுதியிருக்கேன். ஓகே, இது கரெக்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வெக்டர் பேசிக்ஸ் பார்க்காதவங்க பார்த்துருவாங்க சொல்கிறேன். ஓகே, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வேணும், அப்புறம் இந்த ரிலேஷன் வேணும். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் எதை வேணால் நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஓகே, இதை செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை திரும்பி எழுதுனீங்கன்னா, திரும்பி எழுதுனா அவசியம் இல்லை, சரி எழுதுறாங்க. F21 வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R2 இன்ட்டு R12 கேப். ஓகேங்களா, R12 கேப்புங்கிறது தான் இது கரெக்டாக எழுதிட்டோம். இங்கே F21. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா R12க்கு பதிலாக மைனஸ் ஆஃப் R21 எழுத போகிறோம். ஸோ இதில் K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R2 மைனஸ் ஆஃப் R21. ஓகேங்களா, மைனஸ் ஆஃப் R21. இப்போ என்ன திரும்பி எழுத போகிறோம்? மைனஸ் ஆஃப் K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R2 இன்ட்டு R21 கேப் ஆகிடும். ஓகே, என்னாச்சு? K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R2 இன்ட்டு R21 கேப் ஆகிடுச்சா? இப்போது இது என்னது? இந்த என்டையர் ரிலேஷன் என்னது? இந்த என்டையர் ரிலேஷன் தான் F12 வெக்டார். ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சு? மைனஸ் ஆஃப் F12 வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு F21 வெக்டார். இந்த பக்கம் F21 வெக்டார். இது ரொம்ப மெயினான ரிலேஷன். ஓகேங்களா, இது என்னதுன்னா ரொம்ப மெயினான ரிலேஷன். இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த சார்ஜில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த சார்ஜ்லையும் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, பட் ஆப்போசிட்டாக இருக்குது. இது மெயினாக எழுதணும். ஏன் மைனஸ் சிம்பிள் இருக்குன்னா, இது ஆப்போசிட்டாக இருக்கிறனால தான் மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சுதா? F21 வெக்டார் வந்து மைனஸ் ஆஃப் F12 வெக்டார் ஆகிடுச்சு. இது ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தான் அப்படி மைனஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு? ஈக்குவலாக இருக்குங்களா, ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்குது, பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. இது என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க? ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்குது, ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு முன்னாடியே இது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன பண்ணி போனால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு கேள்விப்படுறதுனா நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி இல்லைங்களா, தட் இஸ் எவ்ரி ஃபோர்ஸ் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு படிப்போம்ல. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு சொல்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, திஸ் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்களா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை இது ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம புக்கில் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. எந்த பாயிண்ட் நான் யோசிக்கிறேன், ஏதோ பார்த்தேன். ஓகேங்களா,
இங்கே இருக்குங்களா, தட் நியூட்டன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஒபேஸ் தி நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே பாருங்கள், இதை தான் நீங்கள் டெரைவ் பண்ணிங்க. F21 வந்து F12 எழுதியிருக்கேன். இங்கே வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. மாற்றினா அவங்க கொடுத்ததை நான் மாற்றி எழுதியிருக்கேன். பட் இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேனா, ஸோ இந்த பாயிண்ட் நான் இப்பயே முடிச்சிட்டேன். ஓகே, ஏன் இதை விட்டு இப்படி வந்தேன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அடுத்தடுத்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதுக்காக நான் அப்படியே வந்துட்டேன் ஒரே தான். ஸோ அப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஆல்மோஸ்ட் கூலும்ஸ் லாவோட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 பாயிண்ட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு எதுக்காகனா இந்த யூனிட் வெக்டார் -1 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இட் இஸ் ஷோன் இன் த ஃபிகர் 1.2ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகர் 1.2 போயாச்சா. அதுக்கப்புறம் லைக்வைஸ் த ஃபோர்ஸ் ஆன் தி சார்ஜ் Q1. இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் ஆன் தி சார்ஜ் Q1, Q1லையும் சார்ஜ் பை தி சார்ஜ் Q2ன்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், force on the charge Q1 exerted by the Q2 is along the minus of R12 கேப்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, இங்கேருந்து ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, அது ஆப்போசிட் டு இந்த யூனிட் வெக்டார் இருக்குன்னு சொல்கிறான். இது ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு இதை சொல்லிவிட்டு இங்கே ஒரு யூனிட் வெக்டார் இருக்குது, அது வந்து R21 கேப்னு சொன்னா போதும். ஓகே, அது அவங்க சொல்லலை. ஓகே, அப்படி சொல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இருந்தாலும் ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம், இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம், யூனிட் வெக்டார் இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம மெயினாக இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான், நம்மளுக்கு மெயினாக அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா திரும்பி எழுதுறேன். கூலும்ஸ் லா. ஓகே, கூலும்ஸ் லாவில் ஃபஸ்ட்டு F21 வெக்டார் which is equal to K into Q1 Q2 divided by R square into R12 கேப். ஓகேங்களா, R12 கேப். சரி, இப்போ இதில் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், இந்த இது வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம சொன்னோமா. இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1/4πε0 இருக்குது. ஏன் இந்த ε0 இதெல்லாம் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேவோட வேல்யூ வந்து 1/4πε0 வச்சுக்கணும். ஓகே, இதில் இந்த ε0ங்கிறது இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கான்ஸ்டன்ட். 4ங்கிறது ஒரு வேல்யூ, பையங்களோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7 இல்லை 3.14 தெரியும். ஆனால் அந்த ε0ங்கிறது ஒரு டேர்ம், புதுசாக ஒரு டேர்ம் இருக்கிறதுனால அந்த ε0 ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். அந்த ε0 என்ன சொல்றாங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைனா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்யூம் கூட சொல்லிக்கலாம். ஓகே, வேக்யூம்னு எழுதிக்கலாம். இப்போ இது மூலம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல, எதுக்காகனா முதல்ல இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு சார்ஜுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேக்கமில் தானே வைக்கிறேன்னு சொன்னேன். ரெண்டு சார்ஜுமே நான் என்ன பண்ணேன், ஒரு வேக்கமில் வைக்கிறேன்னு. இப்போது இந்த வேக்கம் பதிலாக இந்த வேக்கம் எடுத்துகிட்டு, அதாவது இதுக்கு பதிலாக நான் போய் தண்ணியில் ஊற்றி இந்த தண்ணியை ஊற்றி இந்த சார்ஜ் தான் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வேறையாக இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த சார்ஜை வந்து நான் வெறுமனே வேக்கமில் வைக்கும்போது ஒரு 1000 நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். வேக்கமில் எனக்கு 1000 நியூட்டன் இருக்குன்னா அதே வாட்டரில் போடும்போது எனக்கு வந்து 100 நியூட்டன் தான் இருக்கும். சும்மா அது ரொம்ப ரஃபாக சொல்கிறேன், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இன்னுமே கம்மியாக வரும். எனக்கு தெரிஞ்சு 10 நியூட்டன் கூட வராது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா வாட்டர் போட்டால் எனக்கு இந்த ஃபோர்ஸ் மாறுது, வேக்கம் போட்டால் எனக்கு ஃபோர்ஸ் மாறுது, வேறு ஏதாவது மெட்டீரியல் போட்டாலும் இந்த ஃபோர்ஸ் மாறுது. அப்போ இந்த டேர்மில், இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு டேர்மில் நான் வந்து அந்த மீடியமுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வரணும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா K is equal to 1/4πε0 கொடுத்தாங்க. அது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்ல இந்த மீடியமை டிபெண்ட் பண்ணி ஒரு டேர்மை கொண்டு வந்தாங்க. அந்த டேர்ம் தான் ε0. அதுதான் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் மெட்டீரியலை மாற்ற இந்த ε0 மாறும். ஓகேங்களா, நான் சொல்கிறேன், ε0னா எப்சிலான் மாறும். ஓகே, அதுதான் நம்ம புக்லையும் கொடுத்துருப்பாங்க, நம்ம முதல்ல ஒன்றுனா படிப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது K is equal to 1/4πε0 சொல்லிட்டோம். அந்த கேவோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா K is equal to 9 × 10⁻⁹ சொல்லிடுறாங்க. இதில் மெயினாக நியூட்டன் மீட்டர் கூலும் பவர் -2 வரும். ஓகேங்களா, நியூட்டன் மீட்டர் கூலும் பவர் -2 வரும். கரெக்டாக பார்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேல்யூஸ் மறந்து போயிடும். ஓகேங்களா, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அது பெட்டேன், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2 கரெக்ட் தான், கூலும் பவர் -2 கரெக்ட் தான், பட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கும். ஓகே, 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேவோட வேல்யூ நம்மளுக்கு 9 × 10⁻⁹ ஆச்சா. நம்மளுக்கு தெரியும் K is equal to 1/4πε0. நம்மளுக்கு கேவோட வேல்யூ 9 × 10⁻⁹ தெரிஞ்சனால 9 × 10⁻⁹ which is equal to 1/4πε0. எனக்கு எப்சிலானாட்டோட வேல்யூ என்ன, எப்சிலானாட் இஸ் ஈக்குவல் டு 1/4πன்னு எழுதிட்டு இந்த 9 × 10⁻⁹ இந்த பக்கம் கொண்டு வந்து இதெல்லாம் டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 8.85 வரும். ஓகே, 8.85 × 10⁻−12 வரும். அதுக்கப்புறம் கூலும் ஸ்கொயரு நியூட்டன் மீட்டர் பவர் -2 வரும். ஓகே, நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -1, ஏன்னா நியூட்டன் பவர் -1 ஆயிரும், மீட்டர் பவர் -2 ஆயிரும், கூலும் வந்து ஸ்கொயர் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த எப்சிலானாட்டோட வேல்யூ டிஃபைன் பண்ணிக்காங்க அந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில். ஓகே,
ஸோ அதையும் நம்ம படிச்சிடலாம். நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற டேர்ம். இன் SI யூனிட் கேக்கு பதிலாக K is equal to 1/4πε0 and its value is 9 × 10⁻⁴ கொடுத்துட்டாங்களா. இப்போ இந்த எப்சிலான் நாட்டுங்கிறத நான் சொன்னேன், இந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த வேல்யூ மெயினாக கேவோட வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டாங்க. எப்சிலான் நாட்டோட வேல்யூ இந்த வேல்யூ தான். அது எப்படி நம்ம சொன்னோம், இந்த மாதிரி சிம்பிளாக டிரைவ் பண்ணிங்கன்னா 8 × 8.85 × 10⁻12 10 கூலும் ஸ்கொயர் N/-1 ஆயிடுச்சா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட் முடிஞ்சு, இந்த பாயிண்ட் முடிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் முடிஞ்சு. ஓகே, அதுக்கு அடுத்து இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நான் 2 பாயிண்ட் முடிச்சிடுறேன், அதுக்கு அடுத்து போகலாம் நம்ம. ஓகே, சரி, என்னன்னா இந்த மேக்னிட்யூட் ஆஃப் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சார்ஜ், சாரி இந்த இதில் தெரியவே தெரியாது. ஓகேங்களா. இந்த சார்ஜ், இன்னொரு சார்ஜ், ஓகேங்களா. இதில் Q1ங்கிற ஒரு சார்ஜ், Q2ங்கிற ஒரு சார்ஜ், செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் ஆர்னு போட்டோம். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ்னு போட்டிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் போட்டிருந்தோம். அதனுடைய ஃபோர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, Q1ஓட சார்ஜ், Q2ஓட சார்ஜ் ரெண்டுமே நான் ஒரு கூலும் சார்ஜ்னு கன்சிடர் பண்ணுறேன். அதாவது சும்மா ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒரு கூலும் சார்ஜ்னு கன்சிடர் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டரில் இருக்க மாதிரி டிஸ்டன்ஸ் வைக்கிறேன். R is equal to 1 மீட்டர்னு வைக்கிறேன். வைக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெறுமனே ஃபோர்ஸ் எழுதுனா F21 வச்சுக்கலாம். நம்ம F21 வெக்டார் தானே போடுறோம். ஸோ K × Q1 Q2 / R². இது வந்து R12 கேப். ஓகேங்களா. இது எழுதிட்டு இதில் கேவோட வேல்யூ என்னது, 9 × 10⁻9. இப்போ தான் நம்ம பார்த்தோம் கேவோட வேல்யூ என்னன்னு போட போகிறோம். 9 × 10⁻9 எழுத போகிறோம். 9 × 10⁻9 எழுதுறோம். ஸோ Q1ஓட வேல்யூக்கு பதிலாக நான் 1 கூலும் போடுறேன். ஸோ Q1க்கு பதிலாக 1 கூலும்பு, Q2க்கு பதிலாக 1 கூலும்பு, Rங்கிறது டிஸ்டன்ஸு. ஸோ மீட்டரில் 1 மீட்டரில் இருக்குது. ஸோ 1² போடுறேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 நியூட்டன் வருது. ஓகேங்களா. ஸோ 9 × 10⁻9 நியூட்டன். எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த 1 கூலும்ங்கிற சார்ஜ், இப்போ இதுவே இந்த Q1 Q2 வந்து 1 கூலும் சார்ஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 1 மீட்டர் தள்ளி வைக்கிறோம். 1 மீட்டர்னா ரொம்பலாம் இல்லை, சும்மா கையை அழுந்தீங்கன்னா அதுதான். இப்படி அகலமாக வச்சிங்கன்னா, இப்படி வீடியோவில் காமிக்க முடியல, கை அகலமாக வச்சிங்கன்னா அது 1 மீட்டர் வந்துடும், என் கைக்கு வந்துடும், உங்கள் கைக்கு வரும். ఇంకా அந்த 1 மீட்டர் தள்ளி இங்கே சார்ஜ் வச்சுட்டிங்கன்னா இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன சார், இப்போ தான் நம்பராக பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இதுவே நீங்கள் சும்மா ரஃபாக கால்குலேட் பண்ணிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் கால்குலேட் பண்ணேன் எவ்வளோ லட்சம் பஸ் என்னமோ வந்துச்சு. இருங்க, என்னோடய நோட்ஸில் பார்த்தா தெரியும், காமிக்கிறேன். நான் கால்குலேட் பண்ணது how many numbers of buses, lakhs and lakhs of bus இருந்துச்சு. கரெக்டாக 1 lakh பஸ்ஸு. ஓகேங்களா. 1 லட்சம் பஸ்ஸை நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா, ஓகேங்களா, 1 lakh பஸ்ஸை நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபோர்ஸை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அவ்வளோ 1 lakhனா யூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ ஒரு பஸ்ஸே ஆல்மோஸ்ட் ஒரு 8 டன் இருக்கும், அது 8000 kg இருக்கும். அந்த பஸ்ஸை நீங்கள் 1 லட்சம் பஸ்ஸை அடுக்கி வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போனா இந்த 1 கூலும்ப் ஆஃப் சார்ஜ் வைக்கும்போது 1 கூலும்ங்கிற சார்ஜ் தான். இந்த 1 மீட்டர் நம்ம எப்பயுமே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது தான். பட் 1 கூலும்ங்கிறது பெரிய சார்ஜ். அந்த சார்ஜை நம்ம ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டால் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்ல வராங்க. அந்த புக்கில் அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மேக்னிட்யூட் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் ஈச் ஆஃப் 1 கூலும். ஓகே, இது ரெண்டுமே 1 கூலும் இருக்குன்ற பட்சத்தில் 1 கூலும் அண்ட் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். ரெண்டுமே செப்பரேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ வந்துருச்சு, இட்ஸ் இஸ் 9 × 10⁻9 நியூட்டன் ஆயிடுச்சு. அதான் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அதை இங்கேயும் கால்குலேட் பண்ணிக்காங்க. இப்போது திஸ் இஸ் அ வெரி ஹியூஜ் குவான்டிட்டி, திஸ் ஃபோர்ஸ் இஸ் அ வெரி ஹியூஜ் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் டு 1 மில்லியன் டன். ஓகே, 1 மில்லியன் டன். இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க, 1 மில்லியன் டன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்லிட்டு ரொம்ப பெரிய வேல்யூன்னு சொல்லிட்டேன். ஓகே, we never came across. ஓகேங்களா. இந்த மாதிரி 1 கூலும் ஆஃப் சார்ஜை நான் கன்சிடரே பண்ண மாட்டோம், நம்ம கால்குலேட்டே பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நம்ம ஜென்ரலாக சரி அப்போ 1 கூலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன கூலும் யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஜென்ரலாக ஒரு சார்ஜ் இருக்குது, Q1 இருக்குது அப்படின்னா அது வந்து 1 மைக்ரோ கூலும் இல்லை 10 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா 1 நானோ கூலும் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப கம்மியான சார்ஜ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோ நானோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மைக்ரோனா 10⁻⁻6 ஆஃப் கூலும்னு அர்த்தம். இது வந்து 10⁻⁻9 ஆஃப் கூலும்னு அர்த்தம். ஓகே, ஸோ மைக்ரோ நானோ இதெல்லாம் உங்களுக்கு நானோ தெரிஞ்சிருக்கும், மைக்ரோ ஞாபகம் வச்சுங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. மைக்ரோ கூலும் நானோ கூலும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் மேலே தாண்டிடுச்சு. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் கிராவிடேஷனலுக்கு இதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா இது முடிஞ்சது. அப்புறம் கூலும்ஸோட ஐடியல் கான்செப்ட், சாரி இந்த பாயிண்ட் கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ கரெக்டாக இருக்கும். ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸஸ் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வரும். ஓகே, சரி இப்போ உங்களுக்கு நான் கூலும்ஸ்லாம் பற்றி ஒரு பேசிக்காக நான் டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். நான் பேர் சொல்கிறேன், வெக்டர்ஸ் இனிமேல் நிறைய இடத்துல வரும். இங்கே பாருங்கள், நிறைய இடத்துல வெக்டர் தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன் வெக்டர்ஸ் பேசிக்ஸ் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு இல்லை, நான் டைம் எடுத்து நடத்துறதுக்கிட்டோம். உங்களுக்கு நான் எஃபோர்ட்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், இல்லை உங்களுக்கு வேறு யாரும் நல்லா சொல்லி கொடுத்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, சரி. ஆனால்
வெக்டர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ சம்மில் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்து போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.